16:5-8 வரைக்கும் பாருங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்படி ஒரு சொந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க தாவீதுக்கு. அந்த கர்த்தரை எப்பவும் இவ்வளோ பிரச்சனை என்ன இருந்தாலும் அவரை தான், அந்த மனசு தான் ஆண்டவருக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்ல வச்சது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவரையே நான் பார்க்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறேன். நான் ஒரு நாளும் ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்கல, ஏன் ஆண்டவரே என் காரியத்தில் இப்படி செஞ்சிட்டீங்கன்னு ஒரு நாளும் பிசாசு என்ன செய்ய முடியாது, என் நம்பிக்கையை அசைக்க முடியாது. அந்த உறவை எழுதியிருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு மனசு தாவீதுக்கு நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் ஆண்டவரே. அந்த நேசத்தை இன்னும் என்னோடு தேவனுக்கும் எனக்கும் உள்ள நேசத்தை நெருக்க வைங்க ஆவியானவரே. என் மனசில் தேவையில்லாமல் ஃப்ளஷ்லி தாட், உலக தாட்ஸும் தேவையில்லாத கவலை இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் எடுத்து போட்டு தேவனோடு என்னை உறவை நெருங்க வைங்கன்னு சொன்னால் அதை செய்கிறதுக்குரிய கிருபை நமக்குள்ளே இருக்குது. தேவனோடு ஏன் நெருங்க முடியும், ஏன் அந்த கிருபை ஆண்டவரே உம்மோடு நான் இன்றைக்கு நெருங்கி இருக்கும்படியாய், உங்கள் பிரசன்னத்து மேலே ஒரு ஏக்கம் இருக்கும்படியாய், உம்முடைய கூடுகையில் ஒரு ஆசை இருக்கும்படியாய், உம்முடைய கிருபையினால் என்னை பலப்படுத்துங்கன்னா ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமேன். அந்த இதில் அவர் அதனால தான் அவர் சொல்ல, எனக்கு நேர்த்தி நீங்கள் தான் என் சுதந்திரம். நேர்த்தியான இடத்துல எனக்கு என்ன கிடைச்சது, பங்கு கிடைச்சது பாரு. என்ன பங்கு? இயேசு தான் பங்கு, கர்த்தர் தான் பங்கு. ஆனால் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர் நமக்கு சுதந்திரம், அவரே நமக்கு பங்கு, அவரே நமக்கு பெஸ்ட் போர்ஷன். அவர் வந்தால் எல்லாம் வந்துருங்க. ஆண்டவருடைய ஆசை தான், அவர் கூடவே இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறார். பிசாசு கொண்டாடுறானோ அவர் நம்ம கூடவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டாந்துருவான். அவர் கூட தான் இருக்கிறார், ஆனால் அந்த ப்ரெசன்ஸை அனுபவிக்க முடியாதபடி அவன் செஞ்சிருவான். ஆனால் அந்த ப்ரெசன்ஸை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியசாலிகள். என்ன நடந்தாலும் என் கூட, என் ப்ரெசன்ஸை அவர் என்னை சுற்றி நிற்கிறான்ற ஒரு தைரியம் இருக்குது பாருங்கள். அதை விட ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்க. ஆமென்.